தமிழகத்தில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள், ஆலயங்கள் ஆகியவற்றை நிர்மாணித்தல், புதுப்பித்தல் ஆகிய நடைமுறைகளை எளிமைப்படுத்திய தமிழக அரசுக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி நன்றி தெரிவித்துள்ளார். கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நீண்ட காலமாக தமிழகத்தில் புதிதாக பள்ளி வாசல்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் நிர்மாணித்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் செய்வதற்கும் பல ஆண்டு காலமாக நடைமுறை சிக்கல் இருந்து வந்தது. இதை இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பிலும் தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி வரும் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று தீர்வு காண கோரிக்கை வைத்தோம். அதன்படி அண்மையில் சிறுபான்மையின மக்களின் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு தடையில்லா சான்று பெற இருந்த நடைமுறைகளை எளிமையாக்கி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோருக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். அதேபோல பள்ளி வாசல்கள் மற்றும் தர்காக்கள் கட்டிட பராமரித்து பணி மேற்கொள்ள வருடத்திற்கு 10 கோடி அதிகரித்த நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கோவையில் இஸ்லாமியர் பெண்கள் கல்லூரி துவக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறிய அவர், கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வக்பு வாரிய நிலத்தில் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி உடனடியாக துவக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். கோவையில் பழமை வாய்ந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் மயான இடத்தை வணிக வளாகமாக மாற்றக்கூடாது என வலியுறுத்திய அவர், ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளி வாசலுக்கு சொந்தமாக கோவை தியாகி குமரன் வீதியில் உள்ள இடத்தில் வணிக வளாகம் கட்டுவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும் உயர்கல்வி பயிற்சி சென்டர் ஒன்றை அதே இடத்தில் உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாஹிர், செய்தி தொடர்பாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில், மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன், கோவை தல்ஹா ஆகியோர் உடன் இருந்தனர். மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் KS செஞ்சி மஸ்தான் அவர்களும் உடனடியாக சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி உடனடியாக துவக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி கோவை ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் ஒரு பழங்கால பள்ளிவாசல். இது கோயமுத்தூர் மக்களுக்குமே இது பொதுவான இடமா இருந்து, யார் எந்த நாட்டில்காரர் இங்கே இறந்தாலும் சரி, கோயமுத்தூர் சுற்றி இருக்கிற வட்டாரங்களிலிருந்து இறந்தாலும் சரி, முதலாக ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் அந்த மயானத்தில் தான் அடக்கம் செய்வார்கள். தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மக்கள் கோவை மாநகரிலே மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அது இஸ்லாமியர்களுக்கு கபஸ்தான் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த பள்ளிவாசல் மயான இடத்தை வணிக வளாகமாக மாற்றுறாங்க. அதை மாற்றக்கூடாது என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் வக்ஃப் வாரியத்திற்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே மாதிரி ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான கோவை தியாகி குமரன்